ஸோ மக்களே, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது தான் எங்கள் ஸ்டைலில் ஒரு பேசிக் ப்ரீமியம் சாம்பார். ஸோ இந்த சாம்பாரில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இதில் நாங்கள் எந்த வித வெஜிடபிள்ஸுமே ஆட் பண்ணல. ஒரு 15 இன்க்ரீடியன்ஸை வச்சு 15 மினிட்ஸ்க்குள்ளே இந்த சாம்பாரை நாங்கள் இப்போ பண்ணி காட்ட போகிறோம். ஸோ எல்லாருமே இந்த சாம்பாரை நாங்கள் சொல்கிற அதே கிராம்ஸில் அழகாக நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ அப்படியே பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இனிமேல் நீங்கள் இந்த சாம்பாரை பண்ணி கொடுத்த எல்லாருமே இதே சாம்பார் எனக்கு அப்படியே வச்சு தாங்க அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கேட்குற லெவலில் அந்த சாம்பார் இருக்கும் மக்களே. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 15 இன்க்ரீடியன்ட். ஸோ இந்த 15 இன்க்ரீடியண்ட்டை நம்ம 2 பார்ட்டாக பிரிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா குக்கர் பார்ட். அதில் கரெக்டாக 6 இன்க்ரீடியண்ட்டை நம்ம 1 by 1 ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு 5 லிட்டர் குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நாங்கள் இந்த சாம்பாரை 4லேருந்து 5 பேர் தாராளமாக சாப்பிட்ற குவான்டிட்டியில் தான் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சாம்பாருக்கு பேஸாக தேவையான இந்த பருப்பு, அதை ஒரு 100 கிராம் எடுத்து 3 வாட்டி வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் தெரிகிற மாதிரி கண்டிப்பாக 3 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணி எல்லாத்தையும் ட்ரை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டாக அந்த 5 லிட்டர் குக்கரில் இந்த பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பருப்பு ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஆனியன், பெரிய வெங்காயம் வந்து அழகாக பொடி பொடியாக கட் பண்ணி, பொடினா ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்தது தக்காளி வந்து 75 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. அது அழகாக அந்த வீடியோவில் தெரிகிற மாதிரி ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணி உள்ளே போட்டுக்கிட்டிங்கனாலே போதும். தக்காளிக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு வந்து கரெக்டாக 20 கிராம் எடுத்துக்கோங்க. பூண்டுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் வந்து 10 கிராம் ஆட் பண்ணாலே போதும். இது எல்லாம் ஆட் பண்ணி முடிச்சதும் அந்த குக்கருக்குள்ளே உங்களுக்கு இப்படி தான் தெரியும். ஸோ ஃபைனலாக இப்போ நம்ம அந்த குக்கரில் கரெக்டாக வாட்டர் வந்து எக்ஸாக்டாக மெஷர் பண்ணி 550 கிராம்ஸ் எடுத்து வச்சுருக்கிறோம். 550 கிராம்ஸ் எடுத்து வச்சுட்டு அதை நீங்கள் அப்படியே அந்த குக்கரில் ஊற்றிட்டு அந்த குக்கரை மூடி விசில் போட்டுக்கோங்க. இப்போ விசில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். முதல் 2 விசில், ஃபஸ்ட்டு விசில், செகண்ட் விசில் முடிஞ்ச உடனே அந்த ஸ்டவ் அப்படியே சிம்மில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போது ஃபைனலாக நம்ம 4வது விசில் வந்த உடனே நம்ம அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு உடனே நீங்கள் அந்த குக்கரை எந்த டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது. அது மேலே இருக்க விசிலை தூக்கி விடக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. கரெக்டாக 10லேருந்து 12 மினிட்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணிங்கனாலே போதும். அது மேலே இருக்கிற அந்த ஏர் ப்ரெஷர் எல்லாமே வெளியில் போயிடும். அதுக்கப்புறமா நீங்கள் அந்த விசிலை தூக்கினீங்கன்னா உங்களுக்கு எந்த வித ஏருமே அதில் வராது. ஸோ கரெக்டாக 12 மினிட்ஸ் வெயிட் பண்ணதுக்கப்புறமா அந்த விசிலை அப்படியே தூக்கி போட்டுட்டு குக்கரோட மூடியை திறந்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பீட்டர் எடுத்துக்கோங்க. சப்போஸ் பீட்டர் இல்லாதவங்க மத்து இருக்கும்ல, அந்த மத்தை வச்சு நீங்கள் நல்லா அந்த பருப்பை கடைஞ்சி எடுத்துக்கோங்க. ஸோ பீட்டர் இருக்கிறவங்க இந்த மாதிரி வீடியோவில் தெரிகிற மாதிரி அதை நல்லா பீட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த பருப்பு எல்லாமே நல்லா கடைஞ்சிரும். ஸோ ஃபைனலாக இப்போ நம்ம அதை கடைஞ்ச பருப்பு வந்து இந்த வீடியோவில் தெரியுதுல, இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அது ரெடி பண்ணதுக்கப்புறம் அந்த குக்கரில் இருக்கிறத அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஃபைனலாக நம்ம அதுக்கு பேஸ் ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எப்பவும் போல் ஒரு பேன் ஒன்று எடுத்துக்கோங்க. பேனில் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஸோ எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கடுகு அண்ட் உளுந்து நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க அதே அளவில் எடுத்து போட்டுக்கோங்க. அது நல்லா வெடிக்க ஆரம்பித்த உடனே கருவேப்பிள்ளை, அதாவது ஒரு ஸ்டெம்மில் இருக்க லீஃபை மட்டும் பிச்சு அப்படியே போட்டுக்கோங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் பொடி, இது நீங்கள் வந்து ஆச்சி, சக்தி இந்த மாதிரி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க அந்த அளவில் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த வீடியோவில் தெரிகிற மாதிரி அப்படியே அதை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. சாம்பார் பொடிக்கு அடுத்தது மஞ்சத்தூள் வந்து இதில் நாங்கள் ஒரு மெஷரிங் ஸ்பூனை யூஸ் பண்ணி போட்டிருக்கோம். நீங்கள் அது இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பெருங்காய பவுடர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளேவர் சப்ஸ்டன்ஸ் தான் அது. ஸோ இது வீடியோவில் தெரிகிற மாதிரி ஒரு 4-5 வாட்டி நீங்கள் ப்ளஞ்ச் பண்ணி விட்டுட்டீங்கனாலே போதும். ஸோ நெக்ஸ்ட்டு இது எல்லாத்தையும் நீங்கள் போட்டதுக்கப்புறம் அதை ஒரு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த குக்கரில் வச்சுருப்போம்ல, அந்த அப்படியே நீங்கள் எடுத்து இந்த பேனில் நீங்கள் ஷிஃப்ட் பண்ணிட்டீங்கனாலே போதும். அதுக்கப்புறம் ஒரு அடிஷ்னலாக 50 கிராம்ஸ் வாட்டர் எடுத்து அந்த குக்கரில் அங்கங்கே ஊட்டிகிட்டு இருக்கோம்ல, ஸோ இது எல்லாமே மொத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு அதை அப்படியே தூக்கி இந்த பேனில் ஷிஃப்ட் பண்ணிடுங்க. ஸோ மொத்தமாக எல்லாமே ஊற்றுனதுக்கப்புறமா சால்ட்டு, கல் உப்பு வந்து நாங்கள் அழகாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அந்த அளவில் அப்படியே போட்டு அதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு பபுள்ஸ் ஒன்று வரும். இந்த சாம்பாரை நல்லா கொதிக்க விடக்கூடாது. ஸோ சின்னதாக பபுள்ஸ் வராதை நீங்கள் பார்த்த உடனே அதுக்கு மேலே கொத்தமல்லி போட்டுக்கோங்க. கொத்தமல்லி வந்து நீங்கள் நிறைய போட்டால் நல்லா தான் இருக்கும். அதுக்குன்னு ரொம்ப நிறைய போட்டக்கூடாது. கொத்தமல்லியை போட்டுட்டு கேஸ் ஸ்டவ்வை அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு அதை அப்படியே அந்த பேனை மூடி போட்டுருங்க. ஸோ இப்போ ஃபைனலாக ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் நீங்கள் வெயிட் பண்ணாலே போதும். 3 நிமிஷம் தாண்டதுக்கு அப்புறமே நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி சாப்பிட ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபைனலாக அவ்வளோதான். இந்த இன்க்ரீடியன்ட் மொத்தமே நீங்கள் 2 பார்ட்டாக பிரித்து அழகாக ஒரு ட்ரேயில் எடுத்து எங்களை மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த சாம்பாரை நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளேயே நீங்கள் வச்சு முடிச்சிடலாம். ஸோ இந்த சாம்பாரை எல்லாருமே ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு இது எப்படி வந்துச்சு, நீங்கள் இதை சமைச்சு கொடுத்த எல்லாருமே உங்களுக்கு என்ன கமெண்ட் சொன்னாங்கிறத
இந்த வீடியோக்கு கீழே நீங்கள் தாராளமாக கமெண்டாக போஸ்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.